ஆத்ம வணக்கம். வந்தாரை வாழ வைத்து ஆள வைத்து தன் வாழ்வாதாரத்தை தொலைத்த ஒரே இனம் தமிழினம் என்று கூறி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 29ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். UK நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானம் ஜெகாவால் வழிநடத்தப்படும். பின்பு சொற்பொழிவு. இன்றைய சொற்பொழிவு மியான்மாரும் தமிழும். இன்றைய சொற்பொழிவு மியான்மாரும் தமிழும். ஆற்ற இருப்பவர் அகத்தியர் சேதுபதி. அண்ணளவாக 30 நிமிடங்கள் கொடுக்கப்படும். பின்னோட்டம் 30 நிமிடங்களாக 9:30 மணிக்கு நிறைவு செய்ய ஒத்துழைப்பை கோருகின்றோம். இப்போது இத்தளத்தை ஜெகாவிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி தமா அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்த யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராவோம். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றன் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். முதலில் உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தளத்தை தமா தாரா அவர்களிடம் கையளிக்கின்றேன். Thank you, Jagga Master. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation.
We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV, for providing the facilities. Let us sincerely wish you, Valha Valamudan, Valha Valamudan, live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Sri Kandaraja Master for the beautiful music. Thanks goes to Jaga Master for guiding the meditation. Thanks goes to Bhavani Master for the recording. Thanks goes to myself for displaying the flyers. Thank you all. நன்றி தாரா மாஸ்டர். இத்தோடு நாங்கள் சொற்பொழிவை ஆரம்பிக்க உள்ளோம். இன்றைய சொற்பொழிவு மியான்மரும் தமிழரும். இன்றைய சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் அகத்தியன் சேதுபதி. இவர் ஒரு வழக்கறிஞராக இருந்திருக்கின்றார். மியான்மரில் இளந்தமிழர்கள் இயக்க அமைப்பின் நிறுவனருமாவார். லண்டனில் MBA முடித்தவர். மியான்மரிலேயே பிறந்தவர். இன்று எங்களுக்கு மியான்மரில் தமிழரை பற்றி சொல்ல வருகின்றார். இவருக்கு நாங்கள் 30 நிமிடங்கள் கொடுக்கின்றோம். இப்ப இருந்து 9க்குள் முடித்து பின்னோட்டம் 9:30 வரை நடைபெறும். அதை நீங்கள் கேட்டுக்கொண்டு உங்கள் உரையை ஆரம்பிக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் வணக்கங்கள். என் பெயர் அகத்தியன். முதலாவதாக இந்த வாய்ப்பினை அளித்த ஐயா ஸ்ரீகந்தராஜா அவர்களுக்கும் தமன்நாதன் அம்மா அவர்களுக்கும், பிறகு வசந்தா வாசுதேவன் அம்மா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல இந்த குழுல இந்த குழுவை நேத்து முழுமையா அதுல பயணிச்சேன். நேத்து நீங்க செஞ்ச அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு எனக்கு இந்த குழுவை பத்தி எனக்கு தெரியாது, விளக்கமா தெரியாது. எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, எந்த மாதிரி நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெளிவா தெரியாது. ஆனா மனிதர்களின் உன்னத பயிற்சிகளான இந்த தியான முறைய நீங்க எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுல மிக தீவிரமா செயல்பட்டு வரீங்கிறத தெளிவாக தெரியுது. அதற்காகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் இந்த இயக்கத்துக்கு நான் தெரிவித்து கொள்கிறேன். முதல்ல இந்த இதை ஆரம்பிக்கும் போது அம்மா தமன்நாதன் அவர்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தை. என்னன்னாக்க, வந்தாரை வாழ வைத்து ஆள வைத்து பிறகு தனக்கென்று ஒரு நாடை இழந்த ஒரு இனமான தமிழினம்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை. ஸோ அந்த ஒரு வார்த்தையில மிகப்பெரிய ஆழமான கருத்துக்கள் உள்ள இருக்கு. கருத்து மட்டும் இல்ல, மிகப்பெரிய வழிகளும் அந்த வார்த்தைகள் பின்னால இருக்கு. மன்னிக்கவும் ஐயா, இந்த கிளவுட் ரெக்கார்டிங்க நிப்பாட்டி விடுறீங்களா? கிளவுட் நாங்கள் எடுக்க முடியாது, திருப்பி நார்மலா ரெக்கார்ட் பண்ணா எடுக்கலாம். கிளவுட நிப்பாடுங்க முதல். யார் கிளவுட ரெக்கார்ட் பண்றீங்க தானே? உங்களுக்கு பவானி மாஸ்டர் செய்யறான் அப்படியா? ஓகே, நீங்க எடுத்து விடலாம். கிளவுட் பவானி மாஸ்டர் செய்யறான். நான் விளங்கிட்டு நான் சொல்றது. நாங்க செய்தோம். கிளவுட நிப்பாட்டுங்க நீங்க. நிப்பாட்டிட்டீங்க, வெரி குட். ஓகே. ஏன்னா கிளவுட எடுக்க முடியாது என்னால். அது இந்தியாவுக்கு தான் போகும், என்னால் எடுக்கல. அது பவானி மாஸ்டர் அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. நன்றி, நீங்க தொடருங்கள். சரி, இப்ப பேசலாமா? பேசுங்க. ஆமாம். நான் இங்க லண்டனுக்கு இப்ப ஒரு வருடத்துக்கு மேல ஆயிடுது. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பர்மால தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. இங்க அடிக்கடி நான் மற்ற நாடுகளுக்கு பயணிக்கும் போது எல்லாரும் என்கிட்ட முதல் கேட்கிற கேள்வி பர்மாலேருந்து வந்திருக்கீங்க, நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த கேள்வியை தான் எல்லாரும் முன்வைப்பாங்க என்கிட்ட. ஸோ இது அங்க பர்மால 10 லட்சம் தமிழர்கள் வாழ்றாங்க இன்றைய காலகட்டத்துல. அது சரித்திரத்தை கொஞ்சோண்டு நம்ம சொல்ல போனோம்னாக்க, பர்மால
13ஆம் நூற்றாண்டுல வந்து தமிழ் கல்வெட்டு வைக்கப்பட்ட ஒரு தமிழ் கல்வெட்டும் அங்க இருக்கு. அப்புறம் பர்மால நம்ம தமிழர்களோட அடையாளம்னு பார்த்தீங்கன்னாக்க, ராஜேந்திர சோழ காலகட்டத்துல அவரோட வெற்றி தூண் வந்து பக்குவங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் வந்து இந்த இடத்து வரைக்கும் வந்து நான் வந்து வெற்றி பெற்றிருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்க போற இடங்கள் பூராத்துலயும் வந்து ஒரு வெற்றி தூண வந்து வச்சுட்டு போவாங்க. அது வந்து மலேசியால கடாங்கிற ஒரு இடங்கள்லயும் அவர் ஆட்சி செஞ்ச காலகட்டத்துல அவர் அதுவரைக்கும் வெற்றி பெற்றாரு. பிறகு மத்த நாடுகள்லயும் வந்து நம்ம தமிழ் மன்னர்கள் வந்து அந்த காலகட்டத்துல அவர்களோட வெற்றிய சூடியிருக்காங்கங்கிறதுக்கு அடையாளங்கள் நம்ம வந்து ஆசிய கண்டத்துல பல நாடுகள்ல தமிழர்களோட சரித்திரங்கள பார்க்க முடியும். அதிக பேரு வந்து வெள்ளைக்காரன் காலகட்டத்துல தான் வந்து மியான்மருக்கு குடியேறினாங்க. அப்ப வந்து அந்த ராமநாதபுரம் இந்த மாரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டதாகவும், ஸோ அதனாலேயே வந்து இந்த வெள்ளைக்காரன் வந்து பர்மாக்கு அழைச்சிட்டு போனது வந்து விவசாயத்துக்கு, முக்கியமா வந்து விவசாயத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. மலேசியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லப்பர் தோட்டங்களுக்கு அழைச்சிட்டு போனாங்க. இலங்கைக்கு வந்து தேயிலை தோட்டங்களுக்கு அழைச்சிட்டு போனதாகவும் சரித்திரங்கள்ல நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பர்மாவோட வளர்ச்சிக்கு வந்து நம்ம தமிழர்களையோட தொண்டு வந்து ரொம்ப அதிக தொண்ட வந்து ஆற்றியிருக்காங்க. அந்த நாட்டோட அந்த காடுகள அழிச்சு, விவசாய நிலங்களா உருவாக்கி, பிறகு வந்து அந்த நாட்டுக்கு தேவையான அந்த ரோடுங்களும் சரி, அந்த அந்த ரயில் பாலங்கள் அமைக்கிறதுலயும் சரி. ஸோ இதுல வந்து சியம் அந்த ரயில்வேங்கிறது நீங்க சரித்திரத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சியம் ரயில்வே அங்க ஜப்பான் வந்து அது போடும்போது நெறைய லட்சக்கணக்கான தமிழர்கள் உயிரிழந்திருக்காங்கங்கிற சரித்திரத்தையும் நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்படியே இருந்த இந்த சமூகம் வந்து அந்த நாட்டோட வளர்ச்சிக்காக நெறைய இந்த நம்ம தமிழ் மக்கள் உழைச்சிருக்காங்கங்கிறது வந்து அது குறிப்பிடத்தக்க ஒரு தகவல். அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த 1947ல வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சுச்சு. 1948ல மியான்மருக்கு சுதந்திரம் கிடைச்சுச்சு. அது வந்து ஒரு காலகட்டத்துல வந்து மியான்மர் வந்து இந்தியாவோட ஒரு அங்கமா தான் வெள்ளைக்காரவங்க வந்து ஆட்சி செஞ்சாங்க. ஸோ 1936கள்ல தான் வந்து அது வந்து தனியா வந்து பிரித்தெடுக்கப்பட்டுச்சு. அது வந்து 1936ல. ஸோ பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த அந்த 1950 காலகட்டத்துல வந்து மிக வளர்ச்சியான ஒரு நாடு. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்மா தேக்குங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்மால வந்து இந்த மாணிக்க கல்லுகள், இந்த சிவப்பு மாணிக்க கல்கள்லாம் வந்து உலகத்திலே சிறந்த கல்லு வந்து அங்க நீங்க போய் காணலாம். அப்புறம் வந்து இந்த ஜெய்டுன்னு சொல்லிட்டு பச்சைக்கல்லும் வந்து பர்மால தான் அதிகம் விளையுது. நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்க, ரொம்ப ஒரு 1950, 60கள்ல வந்து பணம் சம்பாதிக்க ஒரு ஒரு பெரிய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு பர்மாவை தான் நோக்கி போவாங்க. நேத்து கூட அந்த நாடகத்துல பராசக்திய பத்தி அந்த நாடகம் வந்துச்சு. அதுல பராசக்தியில வந்து சிவாஜி வந்து பர்மாலேருந்து தான் வந்து அவங்க அண்ணன் தம்பிங்களை விட்டுட்டு அவங்க தமிழ்நாட்டுக்கு போவாங்கங்கிற அந்த கதை வந்திருக்கும். நீங்க அதிலேயே பார்த்திருப்பீங்க. அப்ப போய் வேலை செஞ்சவங்கலாம் வந்து ரொம்ப ஒரு பொருளாதாரத்துல ரொம்ப டாப்ல இருந்தாங்க. 1950 காலகட்டத்துல பார்த்தீங்கன்னாக்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியாலே நம்பர் 1 யூனிவர்சிட்டி வந்து ரங்கூன் யூனிவர்சிட்டியா தான் இருந்திருக்கு. ஸோ லீ குவான் யூ அவர்கள் கூட அதுக்கு அப்ளை பண்ணிட்டு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காம போன அளவுக்கு கல்வி தரத்துல ரொம்ப சிறந்த நாடாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னாலும் ரங்கூன் ஹாஸ்பிட்டலா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஏர்போர்ட்டும் சரி, எல்லா துறைகள்லயும் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடு வந்து ஒரு காலப்போக்குல 1960கள்ல வந்து மிலிட்டரி ஆட்சி வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது வந்து அந்த மிலிட்டரி ஆட்சி வந்து அவங்க என்ன பார்க்குறாங்கன்னாக்க, எங்க நாட்டுல வந்து குடியேறிகள் வந்து வசதி வாய்ப்போட வாழ்றாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிற மாரி ஒரு சிந்தனை ஏற்படுது. ஸோ அது இப்ப பிரிட்டன்ல கூட இப்ப அந்த சிந்தனை மாரி தான் திரும்பி வருதுன்னு நான் பார்க்கிறேன். ஸோ இங்க உள்ள இப்ப ஊடால நடந்த அந்த மிகப்பெரிய போராட்டத்துல கூட
வந்தேரிகள்லாம் நல்லா வாழ்றாங்கங்கிற அந்த சிந்தனை வந்து அந்த காலகட்டத்துல பர்மால ஏற்பட்டுச்சு. ஸோ பர்மால வந்து இந்த வெள்ளைக்காரன் வந்து என்ன போய் பண்றான்னாக்க, இந்த விவசாயத்த வந்து வெள்ளைக்காரனுக்கு முன்பு வந்து அந்த நாட்டு மக்கள்லாம் வந்து விவசாயத்த தான் வீட்டுக்காக மட்டும் அவங்க வந்து பயிரிட்டு, தான் வீட்டுக்கு பயன்படுத்துற அளவுக்கு தான் அந்த நாட்டு மக்களோட சிந்தனை இருந்துச்சு. ஆனா வெள்ளைக்காரன் தான் வந்து இந்த நாட்டுல வந்து விவசாயம் செஞ்சா, அந்த காலகட்டத்துல வந்து ஆ இந்த சாப்பாடு உணவுகள் எந்த நாடு உற்பத்தி செய்தோ, அந்த நாட்டு வந்து பெரிய வளர்ச்சியில இருந்துச்சு. ஏன்னா, அந்த 60, 50 காலகட்டத்தில வந்து இந்த விவசாயத்துக்குலாம் பெரிய டிமாண்ட் இருந்துச்சு. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 1967 வரைக்கும் வந்து உலகத்திலே ரைஸ் எக்ஸ்போர்ட்ல நம்பர் 1 நாடா இருந்தது வந்து பர்மாவா தான் இருந்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு மண் வளம் வந்து அதிகமா இருந்துச்சு. ஏன்னாக்க பார்த்தீங்கன்னாக்க, இங்க பக்கத்துல இருக்கிற பெங்களாதேஷோட நீங்க வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்க, பெங்களாதேஷ்ல இருக்கிற மக்கள் தொகையில 3ல 1 மக்கள் தொகை தான் வந்து பர்மால இருக்கு. ஆனா நாட்டோட அ நாடு வந்து பெங்களாதேஷ விட 3 மடங்கு பெரிய நாடாக இருக்கு. அதோட ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய வளங்கள் இருக்கிற நாடு அந்த நாடு. அந்த மிலிட்டரி அரசாங்கம் வந்த பிறகு தான் வந்து என்ன ஆகுதுனாக்க, அதுக்கு முன்பு இருந்த மொழிகள் அதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாக்க, தமிழ் ஊடகங்கள், தமிழ் பள்ளிகள், ஸோ எல்லாமே இருந்த காலகட்டத்திலேருந்து எல்லாமே ஆ மூடப்பட்டு ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இனம். ஸோ அந்த மாரி ஒரு கான்செப்ட் வந்து வர வந்துச்சு. ஸோ வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நெறைய தமிழர்கள் வந்து அந்த கா அந்த 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 விஷயங்கள வந்து நீங்க அநேகன்ங்கிற படத்துல நீங்க பார்த்திருப்பீங்க. தனுஷ் நடிச்சிருப்பாரு. அப்ப வந்து பர்மால அந்த 60 காலகட்டத்துல என்ன நடந்துச்சுங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து பாதி பேரு வந்து தமிழ்நாட்டுக்கு அந்த 1962ல போக ஆரம்பிச்சுட்டாங்க. பல பேர் வந்து கப்பல் மூலியமா போனாங்க. சில பேரு நடந்தே பயணிச்சாங்கன்னு சொல்லிட்டு நெறைய கதைகள் நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பர்மாலேருந்து நடந்தே வந்தோம்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலையா இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம தமிழ் சமூகம் வந்து ஒரு பெரிய இந்த கல்வியில வந்து ஒரு ஒரு படிக்காமலே இருந்துட்டோம். நம்ம வந்து ஒரு 2 தலைமுறை வந்து படிக்காம இருந்துட்டோம். மீதிப்பட்டவங்க. ஏன் படிக்காம இருந்தோம்னாக்க, அப்படி தமிழ்நாட்டுக்கு போன அந்த பாதி பேர்ல பார்த்தீங்கன்னாக்க, பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், பெரிய பெரிய அறிவாளிகள், படைப்பாளிகள் பூராமே போயிட்டாங்க. இங்க மீதிப்பட்டு போன மக்கள் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, அதிகம் பேரு வந்து செய்யற மக்கள். அதிகம் பேரு வந்து இந்த இந்த மத்த கிராமங்கள்ல வாழ்றவங்க தான் அதிகம் இன்னைக்கு பர்மால போய் பார்த்தாலும் நம்ம தமிழர்கள் இருக்கிற இடங்கள் பூரா விவசாயங்கள் இருக்கிற இடங்கள்ல தான் நம்ம தமிழர்கள் அதிகம் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு சூழ்நிலை. பிறகுதான் இப்பதான் வந்து ஒரு 2 தலைமுறையா தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட சமூகம் வந்து நம்ம வந்து கல்வியில மேம்படணும். நம்ம மக்கள் வந்து இப்பதான் வந்து நம்ம வந்து அந்த கல்வியிலயும் நம்ம வந்து தேர்ச்சி பெற்று வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இப்ப பார்த்தீங்கன்னாக்க இந்த 10,00,000 தமிழர்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க நெறைய பேரு செல்வந்தர்களாக நெறைய பேர் இருக்காங்க. நெறைய பேரு தொழில் முனைவோர்கள் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த நாட்டுல வந்து நம்ம அரசியல் ரீதியா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. மற்ற நம்ம தமிழர்கள் மட்டும் இல்ல, மற்ற வேற்று இனங்கள் வந்து அரசியல்ல பெரிய ஆதிக்கம் நம்ம வந்து செலுத்த முடியாது. அந்த நாட்டோட அந்த மிலிட்டரி சட்டத்தின்படி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க நெறைய இயக்கங்கள் இருக்கு பர்மால. முக்கியமா சொல்லப் போனோம்னாக்க தமிழ் கல்வி வளர்ச்சி மையம்னு சொல்லிட்டு, அந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு ஆலயங்கள்ல தமிழ் பள்ளிக்கூடங்கள், தமிழ் பாடசாலைகளை அமைச்சு, அந்த ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வந்து பயிற்சிகள குடுத்து, அந்த தமிழ் மொழிய வளர்க்கிறதுக்காக வருடந்தோறும் அந்த தேர்வுகள் செஞ்சு, ஸோ அது மூலியமா அவங்க முடிஞ்ச இத செஞ்சுகிட்டு இருக்காங்க. அதே மாரி மத்த இயக்கங்கள் தமிழ் இந்து மாமன்றம்னு இருக்கு. மத்த பல இயக்கங்கள் இருக்கு. நான் வந்து 2012ல வந்து இளந்தமிழர் இயக்கம்னு சொல்லிட்டு இளைஞர்கள் இயக்கம் ஒண்ணு ஃபவுண்ட் பண்ணுனேன் பர்மால. அதுல வந்து சுமார் ஒரு
வருடந்தோறும் நம்ம வந்து கருத்தரங்கம்னு சொல்லிட்டு 2 நாள் பயிற்சி கொடுப்போம். அதுல ஒரு 200லேருந்து 300 இளைஞர்கள் வந்து கலந்துக்கிருவாங்க. முக்கியமா வந்து தமிழர்கள் வந்து நம்ம வந்து தமிழ் பேசணும். முக்கிய அடிப்படை அதுல வந்து நம்ம சொல்றது வந்து தமிழ் பேசுங்க, தமிழை கத்துக்கோங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம தமிழர்கள் வந்து எப்படி ஒற்றுமையா வாழணும். நம்ம தமிழர்கள்ட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் வந்து ஒற்றுமை. உங்க எல்லாருக்கும் தெரியும். அது வந்து லண்டன்னு மட்டும் இல்ல. நீங்க தமிழர்கள் வாழ்ற எல்லா நாட்டுக்கும் நீங்க போய் பார்த்தாலும், இந்த ஒரு விஷயம் மட்டும் ஒற்றுமையா இருக்கும். ஒற்றுமை இல்லாததே ஒரு ஒற்றுமையா இருக்கிறது வந்து நீங்க வந்து எல்லா நாடுகள்லயும் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள நம்ம முடிஞ்ச அளவுக்கு இளைஞர்கள்ட்ட சொல்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவிகள் செஞ்சு, எப்படி இந்த இந்த இனத்த வலுப்படுத்தலாம். இந்த இனம் வந்து ஒரு வலுவான இனமாக உருவாகுறதுக்கு, நம்ப எடுக்க வேண்டிய ஆயுதம் வந்து கல்வி மட்டும் தான். நம்ப ஒவ்வொருத்தரும் வந்து கல்வி கற்கும்போது வந்து சிறந்த மனிதர்களாக தன்னைத்தானே மாத்திக்கொள்வோம். பிறகு நம்ம சமுதாயத்தையும் உயர்த்துவோங்கிறது தான் எங்க இயக்கத்தோட சிந்தனை. எங்களோட பார்வை, குறிக்கோள் எல்லாமே. ஸோ அதற்குன்னு சொல்லிட்டு 2012லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து எங்க இயக்கத்திலேருந்து இலவசமா கணினி பயிற்சிகள் கொடுக்குறோம். நம்ம வந்து ஆங்கில பயிற்சிகள் கொடுக்குறோம். அப்புறம் வந்து இந்த எல்சிசியா இந்த அக்கவுண்டிங் ட்ரைனிங்லாம் வந்து நம்ம இலவசமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அங்க பர்மால இன்னைக்கு வரைக்கும் நம்ம அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். 2019ல பாத்தீங்கன்னாக்க இந்த பேசு தமிழா பேசுன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஒன்று. அந்த நிகழ்ச்சி வந்து மலேசியால வந்து வணக்கம் மலேசியான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆஸ்ட்ரோ வானவிலோட சேர்ந்து உலக நாடுகள்லேருந்து ஒரு 10-15 நாடுகள்லேருந்து தமிழ் இளைஞர்கள் கலந்துக்கிட்டு தமிழ் பேச்சு நீங்க யூடியூப்ல போய் பார்க்கலாம். ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க, பர்மால வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. அப்ப எங்க இயக்கம் தான் எல்லாத்தையும் நாங்க தான் ஹோஸ்ட் பண்ணி அதை நடத்தி கொடுத்தோம், முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2018ல வந்து நான் தமிழ்நாட்டுக்கு போகும்போது தஞ்சை பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தோட இணைஞ்சு அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சோம். என்னன்னாக்க, நம்ம தமிழர்கள் இங்க பர்மால தமிழ் மொழி வந்து வளர்றதுக்கு வந்து முக்கியமா தமிழ் ஆசிரியர்களை வலுப்படுத்தணும். வலிமையான தமிழ் ஆசிரியர்கள் தான் சிறந்த தமிழ் கல்வியை குழந்தைகளுக்கு கொடுக்க முடியுங்கிறதுக்காக வந்து அவங்கள்ட்ட நம்ம அந்த கோரிக்கையை முன் வச்சு அவங்க வந்து 10 பேராசிரியர்கள் பர்மாக்கு வந்து ஆசிரியர் பயிற்சி ஒண்ணு செஞ்சாங்க. எல்லா ஆசிரியர்களுக்கும் ஒரு 134 ஆசிரியர்கள் அதுல பங்கேற்று அதை வந்து அந்த அந்த பயிற்சியை சிறப்பாக முடிச்சாங்க. இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு இந்த கோவிட் டைம்லயும் நம்ம சமூகம் சார்ந்த நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம வந்து நம்ம இனத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து கஷ்டம் வந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரிதான் வரும்னு சொல்லிட்டு அந்த மனித நேயத்தை தான் வந்து நம்ம வந்து முன்வைத்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்வோம். இது வந்து நம்ம பர்மாவும் தமிழர்களையும் பத்தி. பிறகு வந்து இந்த இயக்கத்துல நேத்து நான் பார்க்கும்போது வந்து நீங்க வந்து இந்த தியான முறைகளை வந்து செஞ்சுட்டு இருந்தீங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. பர்மாலயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு புத்த நாடா இருக்கிறனால வந்து அந்த தியான பயிற்சி முகாம்கள் நிறைய செய்வாங்க பர்மால வந்து பாத்தீங்கன்னாக்க. நான் வந்து இங்க வர முன்பு வரைக்கும் ஒரு 3 வருடம் வந்து அங்க ஒரு பெரிய விடுமுறை வரும். அந்த விடுமுறை நாட்கள்ல வந்து 10 நாள் 11 நாள் அந்த தியான முகாம் அந்த பயிற்சிக்கு நானே போயிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு நாள்ல வந்து சுமார் ஒரு 10 மணி நேரம் வந்து தியானம் உட்கார்ந்து ஆகணும். தொடர்ந்து இல்ல, 1 மணி நேரம் உட்காரணும். 15 நிமிடம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் விடுமுறை நேரம் கொடுப்பாங்க. பிறகு வந்து இன்னும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு அந்த தியான முறைகளை வந்து அந்த தியானத்தை உட்காரணும். பிறகு வந்து அவங்க வந்து அந்த போதனைகள் கொஞ்சம் சொல்லுவாங்க. புத்தர் காலகட்டத்துல நடந்த அந்த கதைகளை சொல்லுவாங்க. இந்த தியானம் வந்து ஒரு மனிதனை எப்படி மாற்றும், எப்படி பண்படும் பத்தி அந்த தியான முகாம்கள்ல சொல்லுவாங்க. பிறகு இந்த தியானத்தை தொடர்ந்து செஞ்சா உனக்குள்ள எப்படி மாற்றங்கள் ஏற்படும், இந்த மாதிரி விஷயங்களை அந்த முகாம்ல நான் படிச்சிருக்கேன். போய் 3 வருஷம் நான் கலந்துகிட்டனால வந்து
இங்க இந்த மாதிரி நம்ம மக்களுக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்ததை பார்க்கும்போது என் மனசுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இந்த இந்த ஏன்னா வந்து தியானம் வந்து புத்தருக்கு முன்பே வந்து இந்த தியான முறைகள் வந்து இருந்திருக்கு. ஸோ பல இது வந்து நம்ம தமிழ் சித்தர்களும் நிறைய பேரு இந்த இந்த முறைய வந்து பின்பற்றி இருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம தமிழர்களின் ஒரு ஆன்மீகம்னு நம்ம எடுத்துக்கிட்டா வந்து இந்த தியானம் செய்து நம்ம மனதையும் நம்ம உடலையும் பண்படுத்தி இந்த முறையில போகும்போது உள்ளுக்குள்ளேயும் பல மாற்றங்கள், பணிவு, இனிமை, கருணை இந்த மாதிரி உள்ளங்கள், எண்ணங்கள் வந்து பெருகுங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. ஸோ இது வந்து என்னுடைய அனுபவம். அதற்காகவே இந்த இயக்கத்துக்கும் இதை ஒருங்கிணைத்த ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். வேறு உங்கள்கிட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தா அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன். நன்றிகள். வணக்கம். இன்னும் 13 நிமிஷம் இருக்கு ஐயா. நீங்க உங்கள் ஒற்ற கால்ல நின்றுதான் மீன் பிடிப்பாங்கள் என்றும் வள்ளுவர் கூட்டத்தை பற்றி நீங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். எதை பத்தி சொன்னீங்க? வள்ளுவர் கோட்டத்தை பற்றி நீங்க சொல்லலாம். உங்க கணக்க வள்ளுவர் கோட்டம் இருக்கு இல்லையா? ஓ, ஆமா. மற்றது ஒற்ற கால்ல நின்று மீன் பிடிக்கும் திறமை உங்க நாட்டுலதான் இருக்காம் இல்லையா? ஓ, சுற்றுலா இடங்கள். ஓகே. அங்க பர்மால பாத்தீங்கன்னாக்க வள்ளுவர் கூட்டம்னு சொல்லிட்டு தட்டோன்கிற ஒரு இடத்துல வந்து வள்ளுவர் கூட்டம் இருக்கு. நம்ம வந்து தமிழர்களின் மிகப்பெரிய சிறப்புன்னு சொன்னாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், அது திருக்குறள் தான். அந்த திருக்குறளை வந்து மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஐயா, அவர் பேர் வந்து பாக்கு ராமசாமின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த அந்த வள்ளுவர் கூட்டத்தை கட்டுறதுக்கு பல முயற்சிகள் எடுத்து அதோட சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு 30 வருடம் விடாமுயற்சி செய்துதான் அதை கட்டி முடிச்சிருக்காங்க அவர் வந்து. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ் பாடசாலைகள் இருக்கு. அதுல வந்து தமிழ் நிகழ்ச்சிகள் செய்வாங்க. இங்க நம்மளோட இந்த ரங்கூனை விட்டு அது வந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அந்த வள்ளுவர் கூட்டம்ங்கிறது. ஸோ அதனால நம்ம அந்த பக்கம் போற நேரம் எல்லாரும் போய் அந்த வள்ளுவர் கூட்டத்துல ஸோ அங்க வந்து வள்ளுவருக்கான அந்த திருக்குறளை ஒரு பாடல் மாதிரி படிப்பாங்க அது அங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். நிச்சயமா நீங்க பர்மா போய் பார்க்குற நேரம் வந்து இந்த மாதிரி இடங்கள், அப்புறம் வந்து அந்த தமிழ் கல்வெட்டு இருக்கிற இடங்கள், அது வந்து பகான்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்தும் நீங்க போய் பாருங்க. ஸோ இந்த தமிழர்கள் வந்து எங்க வாழ்ந்தாலும் தன்னோட அந்த அறம் சார்ந்த சிந்தனையும் சரி, மற்றவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்து வாழணுங்கிற அந்த சிந்தனையோட வந்து என்னைக்கும் பர்மால வந்து எல்லா தமிழ் குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு நீங்க போனாலும் அந்த உபசரிப்பும் சரி, அந்த விருந்தோம்பலும் சரி, உங்களை நல்லா கவனிச்சு அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு அறம் சார்ந்த பண்புகளை நம்ம பர்மா தமிழ் மக்கள் இடையே நீங்க பார்க்கலாம். அப்புறம் வந்து இப்ப அம்மா சொன்னாங்க அந்த ஒத்த கால்ல மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அது வந்து இந்த ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமான ஏன்லிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது வந்து ஒரு குளம், ஒரு மிகப்பெரிய குளம். ஆனா அந்த குளமே வந்து ரொம்ப பெரிய குளம். ஸோ அதுல வந்து ஒத்த கால்லயே வந்து அந்த காலோட அசைஞ்சு அந்த படகை ஓட்டிட்டு அவங்க மீன் பிடிப்பாங்க. அது பூராமே நீங்க யூடியூப்லயும் போய் பார்க்கலாம். இந்த மாதிரி பல சிறப்புகள் இருக்கு பர்மால. பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம கோயில்கள் பர்மால வந்து நான் என்ன கேட்டா வந்து தமிழ்நாடு முடிஞ்சோடனே அதிகம் கோயில் இருக்கிற நாடு எந்த நாடுன்னு கேட்டீங்கன்னாக்க பர்மான்னு தான் நான் சொல்வேன். அங்க வந்து நிறைய கோயில்கள் இருக்கு. சில கிராமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம மக்கள் வந்து விவசாயம் செய்யற மக்கள். அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ் குடும்பம் வந்து ஒரு 10 குடும்பம் 15 குடும்பம் தான் இருக்கு. அந்த மக்கள் வந்து இப்ப ரங்கூன் மாதிரி பெரிய நகரங்களுக்கு போய் வேலை செஞ்சு பொருள் ஏண்டி என்ன பண்றாங்க, அந்த கிராமத்துல போய் கோயிலுக்கு போய் கட்டுறது. அந்த கிராமத்திலே 15 குடும்பம் தான் இருக்கு. ஆனா கோயில் வந்து 8 கோயில் இருக்கு. சோ அந்த மாதிரி கிராமத்துக்கு நானே போயிருக்கேன். சோ எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க
ஒரு பர்மா வந்து ஒரு 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 30 வருடம், 40 வருடம் ஒரு பின்தங்கின ஒரு சமூகத்த தான் வந்து நீங்க பார்க்க முடியும். ஆ நான் அது என்னோட கண்ணோட்டம். அது நெறைய பேரோட கண்ணோட்டம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் பல தமிழர்கள் வாழ்ற இடத்துல வந்து, இந்த சப்பாத்தி இருக்குல்ல, இந்த சிலுப்பர வந்து அந்த கிராமத்து வயல்கள்ல போற நேரம் வந்து, அவங்க பின்னால அந்த அந்த வேட்டிய மடிச்சு, அந்த லுங்கிய மடிச்சு, அந்த சிலுப்பர சுருகிருவாங்க. சுருக்கிட்டு தான் அந்த வயல்ல நடந்து போவாங்க. பிறகு அந்த பெரிய அந்த ரோடு வர நேரம் தான் அந்த சிலுப்பர போட்டு போவாங்க. நெறைய பேருக்கு பெரியவங்கலாம் வந்து அந்த சிலுப்பர போட இஷ்டம் இல்லன்னு கேட்பாங்க. சொல்லுவாங்க. அதாவது கேட்பேன், "ஏன்யான்னு?" "இல்ல சிலுப்பர் போட்டா காலு கூசுது." ஸோ அந்த மாரி ஒரு என்ன சொல்றது? அந்த கிராமத்து மக்களையும் நெறைய பேர பார்க்கலாம். ஸோ ரொம்ப அன்பாவும், பணிவாவும் இருக்கிற ஒரு மக்கள். ஆ ஸோ இந்த மாரி சில நிகழ்வுகள நான் பார்த்திருக்கேன். ஆ ஆ அப்புறம் நம்ப தமிழ் மக்கள்ல வந்து இப்ப இங்க எப்படி இங்க கோயில்கள்ல வழிபாடுகள் நடக்குதோ, அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்க இந்த தீமிதி திருவிழாக்கள் செய்வாங்க. அந்த தேரோட்டங்கள் வந்து சில கோயில்கள் செய்வாங்க. ஆனா, அதிக கோயில் வந்து இந்த தீமிதி திருவிழாக்கள் செய்வாங்க. அதுல பார்த்தீங்கன்னாக்க சில கோயில் திருவிழாக்கள்ல தமிழர்கள விட மற்ற இனத்தார்கள், மற்ற இந்த பர்மியர்கள், மற்ற இனத்தார்கள் தான் அதிகமா இந்த தீமிதிய அவங்களும் சேர்ந்து அந்த திருவிழாக்கள கொண்டாடுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு சமூகம் அமைஞ்ச ஒரு நாடு. நெறைய வளங்கள். ஒரு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நாடு வந்து நெறைய வளம். ஆனா அரசியல் வந்து சரியில்லாதனால வந்து மக்கள் வந்து இந்த கொஞ்சம் வறுமையிலயும் இருக்கிற மக்களும் அதிகமா இருக்காங்க. அந்த அரசியல் சூழ்நிலையினால தான் வந்து ஆ சில மனிதர்களோட இன்னைக்கு சரித்திரத்த நீங்க பார்த்தீங்கன்னாக்க, இந்த அரசியல் சூழ்நிலை வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு தீமை ஏற்படுறது வந்து, சில மனிதர்களோட இந்த அ ஆணவத்தினால ஏற்படக்கூடிய விஷயங்கள்னால வந்து, மக்கள் வந்து அதுக்காக நெறைய பேரு பாதிக்கப்படுவாங்க. அதே மாரி இந்த ஆணவம், இந்த ஈகோ சார்ந்த விஷயங்கள் தான் பர்மாலயும் நடந்துச்சு. ஸோ, அதனாலேயே வந்து இந்த அரசியல் சரியில்லாதனாலேயே மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆம். யாராவது கூப்பிட்டீங்களா? சாரி. இல்ல, இல்ல. அதே கண்டினியூ. ஆம். உங்களோட நாட்டில் ஏதாவது ஏற்றுமதி இறக்குமதி ஆமாம். அப்படி இருக்கா? பொருந்துமா ஆமாம். பொருந்துமா நாங்க உங்களை விவசாயம் கூப்பிடுறோம். சம்பந்தப்பட்ட இந்த அரிசி, பருப்புகள் வந்து ஏற்றுமதி, இறக்குமதி செய்வாங்க. நானே பர்மாலேருந்து இங்க வந்துட்டு இந்த வருடம் பிப்ரவரி மாசத்துல உளுந்து ஒரு கண்டெய்னர இறக்குனேன் இங்க. ஸோ ஆனா அது அவ்வளையா நெனச்ச அளவுக்கு சரியில்லன்னோனே அத விட்டுட்டேன் நான். ஆம். இதை பாராட்டி கைதட்டுங்கள் முதலில். ஓகே. சிறப்பான பேச்சையா. பல தகவல்களை தந்தீர்கள். வளமான நாடு ஜேட் என்ற கல்லுத்தான் பிரதானம் பிரபல்யமானது என்று கூறுவீர்கள். அரசன்மாரும் ஜேட் பிளேஸ்ல தானா சாப்பிடுவாங்களாம், ஜேட் பிளேஸ்ல நாங்க போடைக்கு அதில் இருக்கிற பாய்சன் தெரியுமாம் என்று சொல்லி பாவிப்பாங்க. எனவே உங்களுடைய உடைய பாராட்டி 30 நிமிடங்கள் கரகோஷம் செய்கின்றோம். ஆம். கேள்விகளுக்கெல்லாம் கேளுங்க. நான் பதில் சொல்றேன். நன்றி. நன்றி. மற்ற சந்தோஷமாக கேள்விகள் சொன்னீர்கள். சொல்லுங்க. கேள்விகள் இருந்தா நான் பதில் சொல்றேன். ஆம். கேள்வி பதிலுக்கு எத்தனையோ பேர் கைகளை உயர்த்தி உள்ளார்கள். கேள்வி கேட்க போறார்கள். நீங்கள் சந்தோஷமாக பதில் கூறுவீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி. முதலாவதாக நன்றி. குமாரசாமி பிள்ளை அவர்கள் வருகின்றார், சிட்னியில் இருந்து. அனைவருக்கும் என்னுடைய இந்த வணக்கம். இன்று அனைத்தும் மியான்மரில் உள்ள தமிழர்களின் வரலாற்றை பற்றி மிக தெளிவாக நீங்கள் சொன்னீங்கள். எங்களுக்கு இதுதான் ஒரு இன்றியமையாத தகவல் என்றால் எங்களுக்கு அவ்வளவு தெரியாது அங்கே உள்ள தமிழர்களை பற்றி. ஒன்று மட்டும் நீங்கள் காட்டீர்கள், உலகளாவிய ரீதியில் தமிழருடைய சாபக்கேடு ஒற்றுமை இல்லை என்பதை கோடிட்டு காட்டினீர்கள். அதுதான் எங்களுக்கு இப்படியெல்லாம் உலகெல்லாம் வாழ்கின்றோம், எங்களுக்கு ஒரு தனிநாடு இல்லை என்பது வேதனைக்குரியது.
இருப்பினும் அங்கே இருக்கிற தமிழர்கள் தமிழ் ஆர்வலராக இருக்கிறார்கள். ராஜேந்திர கால சோழனில் உலகம் முழுக்க தமிழ் பரவியது. இப்போ எல்லாம் அதுவும் குறிப்பாக மியான்மர் வந்து இராணுவ ஆட்சியின் பின்புதான் எல்லா பிரச்சனைகளையும் ஆரம்பித்தது என்று எல்லோருக்கும் தெரியும். இளைஞர் கேள்வி நீங்கள் சொன்னீர்கள் தமிழர்கள் 10 லட்சம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் என்று. என்னுடைய கேள்வி என்றால் இந்த 10 லட்சம் பேரில் எத்தனை பேர் தமிழ் பேசுகின்றார்கள், தமிழ் நன்றாக தெரியும் என்று அறிய ஆவலாக இருக்கிறேன். ரொம்ப நன்றியா, இந்த கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல நான் சொன்னேன், நான் எங்க போனாலும் நீ தமிழ் நல்லா பேசுறியேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை என்கிட்ட சொல்லுவாங்க. தமிழன் தமிழ் பேசுறத ஆச்சரியமா பார்க்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வாழ்றோம். எவ்வளவு பெரிய ஒரு வேதனைக்கூடிய விஷயம் பாருங்க. ஒவ்வொரு இனமும் தன் மொழியை பேசும், ஆனா தன் மொழியை பேசுறதே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த காலகட்டத்துல. சோ பர்மால பாத்தீங்கன்னாக்க ஒரு ஏறத்தாழ ஒரு 60-70% தமிழர்கள் வந்து தமிழ் பேசுவாங்க. ஐயா, மத்தவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க தமிழ் புரியும், ஆனா திரும்பி பேச தெரியாது, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கு. ஆனா அந்த தடைகளை நம்ம தாண்டணுங்கிறதுக்காக வந்து ஒரு கூடுதலான ஒரு தகவல் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பர்மாவோட நிலைமை தான் வந்து இந்த மொரிஷியஸ் போன்ற நாடுகள்லயும் இருந்துச்சு. காலகட்டத்துல வந்து இப்ப மொரிஷியஸ்லயும் ஒரு 4 தலைமுறை தமிழர்கள் இருக்காங்க. இன்றைய காலகட்டத்துல போய் பாத்தீங்கன்னாக்க தமிழ் பேசுறவங்களே வந்து ரொம்ப அரிது. மொரிஷியஸ்ல தமிழே இல்லாத அளவுக்கு பேசுற மொழி பேச்சு வந்து இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. பர்மாலயும் அதே சூழ்நிலை இருந்தாலும் எங்க ஐயா காலகட்டத்துல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணனாங்கனாக்க, அவங்க வந்து இந்த மொழிய வந்து தமிழ் பேசுறதுல இருந்து மாறி மத்த மொழிய பேச ஆரம்பிக்கும் போது, இது நீடிச்சுச்சுனாக்க அடுத்த தலைமுறைக்கு இந்த தமிழ் போகாது. அவங்களுக்குள்ள தமிழ் பேசலனாக்க அடுத்து இந்த மொழி அழிஞ்சிருங்கிறதுக்காக, இந்த மொழிய காக்கணுங்கிறதுக்காக ஒரு முழக்கம், பாட்டன் தமிழை வீட்டில் பேசுவோம். நீ வெளியில எந்த மொழிய வேணாலும் நீ பேசிக்கோ, ஆனா நீ வீட்டுல தமிழ நீ பேசினா இந்த மொழி அழியாம இருக்குங்கிறதுக்காக அத வந்து அறநெறி கழகம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் மூலியமா அந்த தமிழ் புரட்சியை ஆரம்பிச்சாங்க ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு. இன்னைக்கு நான் லண்டன்ல இன்னைக்கு நிறைய பேரை சந்திக்கிறேன், நிறைய இயக்கங்களை சந்திக்கிறேன், நிறைய ஆலயங்களுக்கு போகும்போது நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், வீட்டுல மட்டும் நீங்க தமிழ் பேசுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க தமிழை வந்து கற்றுக் கொடுக்க தேவையில்லை, பிள்ளைங்க வந்து அது தானாக பெற்றுக்கொள்ளுவாங்கங்கிற கருத்தை தான் முன்வைக்கிறோம். இப்ப கூட ஓத்தம்ஸ்டோ அந்த விநாயகர் ஆலயத்துல அந்த பெரிய குருக்களோட பேசும்போது கோயில்கள்ல தமிழ் பேசணுங்கிற ஒரு கட்டாய நிலையை நம்ம உருவாக்கினா கூட தமிழ் வந்து நிச்சயமா வந்து வந்து அதற்கான ஒரு 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 மாற்றத்தை அடையுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். உங்க கேள்விக்கு பதில் நினைக்கிறேன். நன்றியா, வணக்கம். அடுத்த கேள்வி ஒன்றுக்கு நீங்க சொன்னீங்க எத்தனையோ கோவில்கள் இருக்கின்றன, அந்த கோவில்கள்ல என்ன மொழியில பூஜை செய்கிறார்கள்? அரசியல் கேள்வியா இல்ல கேள்வி? அரசியல் இல்லையே, தமிழ் வீட்டு தமிழ் மொழி சமஸ்கிருதமா தமிழா இல்லையா? அது ஆவலா இருக்கு. என்ன தமிழை பற்றி எங்களுக்கு அந்த அக்கறை காலகட்டத்திலே வந்து இது கோயில் ஒன்னது ஆனா மொழி என்னதுன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம மன்னர்கள் காலத்திலே நடந்த விஷயங்கள். சோ அதனால வந்து நம்ம வந்து அத வந்து போய் சோ அது எல்லாமே சமஸ்கிருதத்துல தான் இருக்கும், உங்களுக்கே தெரியும். சோ அதனால நேத்து கூட இவரு டாக்டர் நித்யானந்தா ஐயாவோட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரும் இந்த கேள்வியை கேட்டாங்க என்கிட்ட, இந்த சமஸ்கிருத மொழின்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து நம்ம வந்து சொல்லும் போது வந்து மனிதர்களோட மனசுல உண்மையிலே பதிஞ்சிரும். இன்னைக்கு வந்து தாய்மொழியில பேசும்போது தாய்மொழியில சொல்லும் போது நீங்க அன்பா இருங்க, பண்பா இருங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே சொல்லுங்கிற வார்த்தைகளை அதிகம் கேட்க கேட்க அது மனசுல ஊறி அது பரவசமாகும். அது வந்து இப்ப வந்து இந்த வேற்று மொழியில பண்றனாலதான் வந்து இந்த சமயம் இந்த மொழியை விட்டு நம்ம சமூகத்துல நிறைய பேர் விலகி இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா அடுத்த தலைமுறைகள்ல வந்து இந்த மொழியை பற்றி கொள்றவங்க, இந்த ஆன்மீகத்தை பற்றி கொள்றவங்க குறைஞ்சுக்கிட்டு தான் வராங்க. அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்குமோங்கிறத பத்தி அவரோட நான் நேற்று கதைச்சுக்கிட்டு இருந்தேன். சரியா, இதுதான் பதில்யா. நன்றி. நன்றி நன்றி. இதுக்கு நல்ல தகவல்களை தந்தீர்கள், பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நன்றி. நன்றியா, நன்றியா, நன்றி. Nandri Kumar Sam Film Master.
Concaganation Master, நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி அம்மா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையில் அருமை. உங்களை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், மகிழ்கின்றேன். நான் 2 கேள்விகளை கேட்க முதல் ஐயா, நான் 2-3 கருத்துக்களை கூற விரும்புகின்றேன். அதாவது தமிழ்நாட்டில் இருந்து சங்க காலம் என்றா கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முற்பட்ட காலத்திலேயே அந்த அண்டை நாடுகளுக்கு பிரயாணம் செய்கிற ஒரு வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாவாய் என்றா கப்பல், நாவாய். அந்த கப்பல் அல்லது மரக்கலங்களை பாவித்து தமிழ்நாட்டில் இருந்து அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் என்றால் அந்த கடாரம் கொண்டது மலேசியாவுக்கு போகும் மட்டும் உங்களோட ஊரால வந்து அங்கால இந்தோனேஷியா, பர்மா, இந்தோனேஷியா, மற்றது பிலிப்பீன்ஸ், மற்றது சிங்கப்பூர், மலேசியா, இப்ப முந்தி மலாயா தானே, அப்படி அந்த கடாரம் மட்டுக்கும் கிட்டத்தட்ட ராஜராஜ சோழனும் ராஜேந்திரனுமா சேர்ந்து கங்கை என்றது இமயமலையில இருந்து கடாரம் மட்டும் கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட குட்டி குட்டி நாடுகளை அவங்க ஆக்கிரமித்திருந்தார்கள் என்று கூறுகிறார்கள். அதில் ஒன்றுதான் உங்களோட பர்மா என்று கூறப்பட்ட நாடு அந்த காலத்தில். ஆனால் அதில் இருந்துதான் வெள்ளைக்காரர்கள் வந்து அந்த நாவா என்ற சொல்லை நேவி, அதாவது இந்த உலகத்துக்கு நேவி என்ற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தினது பண்டைய தமிழர்கள். திருக்குறளிலேயே கடலோடும் நாவா என்று அவர் திருவள்ளுவரே பாடுகின்றார். கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முதலே திருவள்ளுவரே நாவா என்ற சொல்லை பாவிக்கின்றார். அதை என்னது கூறுகிறார் என்றால், அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட 2000 வருடத்துக்கு முதலே நேவல் சிஸ்டம், அதாவது நேவி என்ற சிஸ்டத்தை ஏற்படுத்தியவர்கள் தமிழர்கள். அதன் பயன்பாடுதான் உங்களுடைய மற்ற நாடுகளை எல்லாம் தமிழர்கள் ஆக்கிரமித்ததுக்கு காரணம். மற்றது இன்னும் 2 சொற்களை பற்றி கூறிட்டு நான் கேள்வியை கேட்கின்றேன் ஐயா. இன்னொரு அதாவது துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாடு வறுமை விட்டது. அது இதற்கு காரணம் இந்த ஐரோப்பியர்கள் வந்து ஆக்கிரமித்ததுதான் காரணம். அதன் பிறகு அவர்கள் என்ன செய்தார் என்றால் கூலி என்றார்கள். அதாவது கூலிக்குத்தான் பர்மாவுக்கு, ஸ்ரீலங்காவுக்கு, மலேசியா எல்லாத்துக்கும் எங்களை கூலியாக அழைத்து சென்றார்கள். அந்த கூலி என்ற சொல்லுத்தான் பிறகு மருவி இப்பொழுது இந்த நாட்டிலேயே அதை சொல்லுவார்கள். 2 சொற்கள் இருக்கின்றன, ஒயிட் கொலர் ஒர்க்கர்ஸ், ப்ளூ கொலர் ஒர்க்கர்ஸ். ப்ளூ கொலர் ஒர்க்கர்ஸ் என்றால் கூலிகள், அதாவது உடம்பால் தொழில் செய்வார்கள். ஒயிட் கொலர் ஒர்க்கர்ஸ் என்பது அதாவது மேசையில் இருந்து வேலை செய்வார்கள் என்ற கருத்தில் தான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த நாடு லேபர் என்ற சொல்லை ஏற்படுத்தி லேபர் பார்ட்டி என்று ஆண்டு கொண்டிருக்கிறதுக்கு அந்த கூலி என்ற அடிப்படை தான் காரணம் என்று நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அது அடுத்த கருத்தையா. மற்றது அந்த கூலிகளை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு இன்னொரு தமிழ் சொல்லை பாவிக்கிறார்கள், கண்காணி. அந்த சொல்லு, அதாவது 3 முக்கியமான தமிழ் சொல்கள் இந்த உலக வரலாற்றிலே முக்கியமானது. ஒன்று நாவாய், மற்றது கூலி, மற்றது கண்காணி. இது நீங்கள் ஐரோப்பா எல்லா நாடுகளிலும் இந்த 3 சொற்களும் பாவிக்கப்படுகின்றன என்று கூறிவிட்டு கேள்வி என்னென்றாயா, உங்கள் 10 லட்சம் பேர் இருக்கிற நாட்டிலே தமிழர்கள் உங்களுடைய பாடசாலைகளில் தமிழ் மொழியிலா கற்பிக்கின்றார்கள் என்றது ஒரு கேள்வி தமிழர்களுக்கு. அந்த ஒரு கேள்விதானாயா? இல்ல, மற்ற கேள்வி நான் கொஞ்சம் விசித்திரமான, இதுக்கு நீங்க பர சொல்லுங்க, நான் மற்ற கேட்கின்றேன். இல்லையா, அங்க இருக்கிற பாடத்திட்டம் வந்து எல்லாம் பரிமிய மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் தான் இருக்கும்யா. தமிழ் வந்து இந்த தமிழர்கள்லாம் இணைந்து நான் சொன்ன இயக்கங்கள் மூலியமா கோயில்கள்ல வந்து அதிகம் தமிழை கற்பிக்கிறாங்க. ஓகே. மற்றது அந்த பர்மிய பெண்கள் வந்து கொண்டைக்கு பூ வைக்கிறார்கள், அதை நான் பார்த்திருக்கின்றேன். அது நீங்கள் கொடுத்த தமிழர்களாலே அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களா, அவர்களது பண்பாடும் அப்படியா? அதுக்கு அந்த உங்களோட அவர்கள் பண்பாட்டிலையும் இருக்குயா. அவங்க வந்து இந்த கொண்டைய விதவிதமா வச்சுட்டு அந்த பூ வைக்கிறது அவங்க மன்னர்கள் சரித்திரத்திலே இருக்குயா. நன்றி, அவ்வளவுதானே ஐயா. நன்றி நன்றி நன்றி.
ஐயா நீங்க சொன்னதுல வந்து சில விஷயங்களை நான் வந்து தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். ஏன்னாக்க நம்ம தமிழர்களை அழைச்சிட்டு போனாங்க. அதுல வந்து வெள்ளைக்காரன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளைக்காரன் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது அந்த நாட்டோட வளத்தை பாக்குறான். இன்னைக்கு பர்மால என்ன பண்ண முடியும், மலேசியால என்ன பண்ண முடியும், இலங்கையில என்ன பண்ண முடியும், எந்த நாட்டுல எதை நம்ம வந்து செய்ய முடியுங்கிறத அவன் கணிச்சு அந்த இடங்களுக்கு யாரு சரியான மக்கள்ங்கிறத அவன் தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து தான் அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மக்களை குடியிடுறான். விவசாயத்துல சிறப்பா செய்யக்கூடிய இனம் வந்து தமிழ் இனம்ங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அந்தந்த இடங்களுக்கு குடியேற்றம் செய்யறான். அப்படியே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்த இப்ப டெவலப் பண்ணோம்னாக்க அதுக்கு ஃபைனான்ஸ் தேவை. அதற்காகன்னு சொல்லிட்டு செட்டியார்கள் கம்யூனிட்டியை அழைச்சிட்டு போறான். ஸோ அந்த செட்டியார்கள் தான் வந்து ஃபைனான்ஸ் பண்றாங்க. அதிகமான இடங்களுக்கு அவங்க ஃபைனான்ஸ் பண்ணி அந்த வட்டி தொழில்கள் இங்க வந்து ஐரோப்பிய நாடுகள்ல உங்களுக்கு தெரியும் ஜூதர்கள் பண்ணாங்க. அங்க வந்து செட்டியார்கள் வந்து அந்த இதை பண்ணிட்டு அப்படி கூட்டிட்டு போனாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய அந்த நாட்டோட வளர்ச்சிக்காக உதவி செஞ்சிருக்காங்க நம்ம வந்து. ஸோ இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். நன்றி ஐயா, நன்றி 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 ஐயா. நன்றி காங்கு நேசன் மாஸ்டர். டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று அகஸ்தியர் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் பர்மாவை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் 2 கருத்துக்கள். ஒன்று, 1940களில் இலங்கையில் நான் வாழ்ந்த பொழுது சிறுபிள்ளையாக பர்மாலேருந்து தான் அரிசி வரும் எங்கள்கிட்ட சங்க கடைக்கு, கூப்பன் கடைக்கு. இப்போ பர்மா அரிசி தான் தமிழர் இலங்கையர் பாவித்தார்கள். அதை விட எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு பெண்மணி நாகேஸ்வரி, அவருடைய தகப்பனார் இலங்கையிலிருந்து பர்மாவில் போய் ரயில்வே என்ஜினியராக வேலையாக அவர் கூறியிருக்கிறார். ஓய்வெடுத்து இலங்கைக்கு வந்து அவருடைய மகள் மனம் முடித்து இப்போ இந்த லண்டனுக்கு வந்திருந்தார். அப்போ லண்டனில் தான் நான் பேசும்பொழுது அவர் கூறியிருந்தார், தகப்பன் பர்மாவில் ரிட்டையர் பண்ணி வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்தார். அதை விட வேலாயுதம் சங்கரநாராயணன் என்ற ஒரு தமிழ் அறிஞர் எங்களுக்கு நன்றாக பரிச்சயமானவர், தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில் இருக்கிறாரு. அவருக்கும் இந்த பர்மாவிலே தமிழ் படிப்பிக்கிறதுக்கு தொடர்பு இருக்கா, அது ஒரு கேள்வி. அதை விட இந்த புத்த சமயத்தை தழுவுகின்ற அமைதியான சமயத்தை தியானத்தை செய்கின்ற இந்த நாட்டில் மக்கள் ஏன் மற்றவர்களை ஒதுக்குகிறார்கள், ஏன் தமிழை அழிக்க முன்படுகிறார்கள் என்றது அடுத்த கேள்வி. வணக்கம் ஐயா. ஐயா, உங்க முதல் கேள்வி எனக்கு தெளிவா இல்லையா? முதல் கேள்வி வந்து இந்த வேலாயுதம் சங்கரநாராயணன் ஒரு பேராசிரியர் இருக்கிறாரு, இங்க எங்களுக்கு தமிழ் திருமந்திரம் கற்றுக் கொடுக்கிறாரு, இந்தியாவில் இருக்கிறாரு. அப்ப நீங்க சொன்ன தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, அதில் அவர் பேராசிரியர். தொடர்பு இருக்கான்னு கேட்டேன். எனக்கு அவர் தொடர்பு இல்லையா? அவர் அங்க தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் குறிஞ்சி வேந்தன்னு சொல்லிட்டு அவரோட தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு அண்ணன் தம்பி மாதிரி. அவர் வந்து பெரிய பேராசிரியர். ஆனா பர்மா வந்தா என்னோட தான் இருப்பாங்க அவர் வந்து. ஸோ ஏன்னா நம்மளோட சிந்தனைகள் ஒன்றுபடுறதுனால வந்து நிறைய கருத்துக்களை நம்ம பரிமாறி இருப்போம். என் வாழ்க்கையில என்னால இந்த அளவுக்கு செயல்பட முடியுதுங்கிறதுக்கு முக்கிய காரணம் அவர் நிறைய விஷயங்கள் கத்து கொடுப்பாரு, எப்படி பேசணும், எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தமிழ் மூலியமா நான் கத்துக்கிட்டு இருக்கேன். இது முதல் கேள்விக்கான பதில். இரண்டாவது கேள்வி வந்து ரொம்ப சிறப்பான கேள்வியா. ஒரு புத்த மதம் வந்து புத்தர் வந்து அன்பையும் கருணையையும் பண்பையும் போதித்த புத்தரோட போதனை வந்து ஏன் வந்து மக்களை வந்து ஒடுக்குமுறை செய்யறாங்க, ஏன் பிரிவினைகளை முன்வைக்கிறாங்கங்கிற கேள்வியை நீங்க கேட்டிருந்தீங்க.
இதற்கு வந்து என்னால முடிஞ்ச என் அறிவுக்கு எட்டன பதில சொல்லணும்னாக்கையா, எங்கெங்கெல்லாம் வந்து சிறப்பான விஷயங்கள் இருக்கோ, அந்தந்த இடங்கள்ல தான் கடினமான விஷயங்களும் இருக்குமா. இன்னைக்கு புத்தர் பிறந்த இடங்களுக்கு நீங்க போய் பார்த்தாலும் சரி, அந்த இடம்லாம் மிகப்பெரிய வறுமையில தான் இருக்கு. இன்னைக்கு பீகார் எடுத்துக்கிட்டாலும் சரி, எங்க சிறந்த கருத்துக்கள் இருக்கோ, அந்தந்த இடங்கள்ல வந்து ரொம்ப கடுமையான சூழ்நிலையும் இருக்குங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இது வந்து பர்மாலயே வந்து ஒரு ஒரு வாக்கியமே இருக்கு. அது வந்து எங்க சிறப்பு இருக்கோ, அங்க கடினம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாரி இந்த புத்த சமயங்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கய்யா, இந்த புத்த சமயத்துல வந்து புத்தர் வந்து தன்னைத்தான் கடவுளுன்னே சொல்லல. புத்தர் வந்து என்னன்னாக்க, கடவுள் வந்து உனக்குள்ளதான் இருக்கு. நீதான் மீட்டு கொண்டு வரணுங்கிற இந்த தியான முறைய தான் கடைபிடித்தாரு. அவர் இருக்கும்போது வந்து நீங்க அந்த புத்தரோட சரித்திரம் தமிழ் இந்தியாவை விட்டு எப்படி போணுச்சுங்கிறதும் உங்களுக்கு தெரியும். நான் விளக்க சொல்ல தேவையில்ல. ஏன்னா பிறகு வந்து இந்த சமூகம் வந்து என்னன்னாக்க இப்படியே போணுச்சுனாக்க நம்மளோட இந்த இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் அழிஞ்சு போயிருங்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு புத்த பிக்குகளா அவங்க மாறி அந்த கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் அந்த சிலைகளோட தலைகளை நீக்கி இதெல்லாம் நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சோ இந்த புத்தரோட வழிமுறைகள் வந்து மிக மிக ஹையஸ்ட் பிலோசோபியா. எனக்கு நம்ம வந்து இந்த தியானம் பண்ண நம்ம கை காலுகள்ல இருக்கிற உடலுக்குள்ள இருக்கிற வலிகளை நம்ம பார்க்கிறோம். அந்த வலிகளை பார்க்கும்போது வெளியில இருக்கிற சமூகத்துல இருக்கிற நம்மளோட கஷ்டம்ங்கிறது சின்னதாயிடுது. நம்ம இந்த தியானத்தை உள்ள நம்ம நோக்கி போக போக வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இந்த ஹையஸ்ட் பிலோசபி இருக்கிறனால வந்து அது வந்து மத்தவங்களை இப்ப அந்த அந்த மதத்தை கையாளுறவங்களுக்கு வந்து என்னன்னாக்க மத்தவங்கெல்லாம் வந்து ஆஹ் குறைந்தவர்கள், மத்தவங்கெல்லாம் வந்து தவறு செய்யறவங்கங்கிற ஒரு கண்ணோட்டத்தை வந்து இந்த மதத்தை கையாளுறவங்களோட சிந்தனைக்கு போகுது. இத வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா விளக்கம் சொல்லணும்னாக்க, நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த கலியன் பூங்கொன்றனார் கூறிய அந்த வார்த்தைகள்ல வந்து கடைசி 2 அடிகள் சொல்லுவாங்க. பெரியோர்களை புகழ்வதும் எளிதே, சிறியோர்களை இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப வந்து இதுல என்ன சொல்ல வராங்கனாக்க, நீ வந்து மத்தவங்கள வந்து உன்னை விட குறைந்தவங்கன்னு நீ எண்ணும் போது வந்து அங்க வந்து உனக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. அது வந்து அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, வயதுல குறைவா இருந்தாலும் சரி, அது எவனா இருந்தாலும் சரி, நீ ஒருத்தனை வந்து உன்னை விட அவன் தாழ்ந்தவன்னு நீ எப்ப நினைக்கிறியோ அது வந்து கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுத்த திருத்தமா சொல்றாங்க. அந்த சிந்தனை வந்து இப்ப புத்த மதத்தை இப்ப கையாள்ற அந்த தலைவர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு இலங்கையிலயும் சரி, அவங்களோட சிந்தனை வந்து என்ன இருக்குனாக்க மத்தவங்க வந்து நம்மளை விட குறைவானவங்க, ஒரு ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சிந்தனை இல்லாதவங்கங்கிற ஒரு சிந்தனை தோன்றுது. அந்த பிரிவினை தான் வந்து அந்த பிரிவினையின் காரணம், அந்த பிரிவினைங்கிற சிந்தனையின் காரணமாகத்தான் வந்து இந்த 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 முக்கியமான இடங்கள்ல வந்து இந்த போரும் அந்த வேற்றுமையும் அதிகரிக்குது. புத்தரோட உண்மையான கருத்துக்களை அவங்க உள்வாங்காம அதை வந்து அவங்களுக்கு ஏற்ப சிந்தித்து கொள்வதுதான் அது வந்து தவறுங்கிறத வந்து நான் பார்க்கிறேன். அததான் நம்மளோட தமிழ் இலக்கியங்களும் சொல்லுதுயா. அதனாலதான் என் வாழ்க்கையில முடிந்த அளவுக்கு வேற்றுமையான சிந்தனை இருக்கக்கூடாதுன்னு முயற்சி செய்யறேன். நன்றி. நன்றி ஐயா. இலங்கை மதம் தொந்தரவு. அதோட இன்னொன்று விஷயம் நீங்கள் கூறுவீங்கள், தியானம் செய்யறது ஞானிகள் யோகர் சுவாமி அவர்கள் எல்லாம் பல மனத்தியானக்கள் இருந்து தியானம் செய்வார்கள். அதனாலே அவர்கள் இந்த குண்டலி சக்தியை எழுப்புகிறார்கள். எழுப்பி மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கிறார்கள். நன்றி ஐயா. நன்றியா. நன்றியா. நன்றி. நன்றி. நன்றி டாக்டர் நவரத்னம் மாஸ்டர். டாக்டர் கமலா அருணாச்சலம், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு சிஎன் மாஸ்டர். இந்த 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 சின்ன வயசுலையும் இவ்வளவு அருமையாக தமிழ்ல பேச கேட்க ஆசையா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நான் ஒரு புத்தகம் இப்ப எனக்கு ஒரு கிடைச்சது.
struggle for peace and 25 years of journey of the All Burma Students Democratic Front and அந்த அவைன்ற ஸ்ட்ரகிளை வாசிக்கக்குள்ள நான் எங்கட ஊர்ல நடந்த போலதான் இதெல்லாம் நடக்குது. அவையெல்லாம் மற்ற நாடுகளுக்கு நடந்தே போயிட்டினோம். ஏனென்றால் ஒரே இதாக மவுண்டனால் ஏறி ஏறி எல்லாம் போயிட்டினோம். இந்த ஸ்டூடெண்ட் யூனியன் எல்லாம் அப்ப உங்களுக்கு இவைக்கு இந்த ஆர்மி கண்ட்ரோல்ல தான் இதெல்லாம் இவையும் ஒரு ஃப்ரண்டா சண்டை பிடிக்க வெளிக்கிட்டவே என்ன? ஆமா இப்ப வந்து சில இடங்கள்ல வந்து உள்நாட்டு போர்கள் போயிட்டு இருக்கு. ஆமா அது இப்பவும் அது நடந்து கொண்டு இருக்குதாங்க இல்லையா? ஆமா மற்றது அவன் லீடர் ஒரு பேர் அவவும் இப்ப ஹவுஸ் அரஸ்ட்ல இருக்கிறா. அப்ப அவை பர்மீஸ் லாங்குவேஜ் தான் அவையின் ஆஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன? அப்ப தமிழ்ல நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல கதைச்சு கொண்டு வந்தா சரியண்டு மாதிரி. அப்ப நீங்கள் அப்ப அங்க தமிழ்ல ஆஃபிஷியல் லாங்குவேஜா இல்ல? அருமையான பேச்சு, நன்றி. இதுல கூடுதலான ஒரு தகவல் வந்து என்னன்னாக்கமா, எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சது என்னென்றால் என் மகனும் இதுக்கு இந்த படங்கள் எல்லாம் எடுத்து இந்த ஸ்ட்ரகிளுக்கு என்ன சென்டர் ஃபார் பீஸ் அண்ட் கான்ஃபிளிக்ட் அதுலக்கு பப்ளிஷ் பண்ண புத்தகம் எனக்கு கிடைச்சது. பின்ன வாசிச்சு கொண்டு கேட்கலாம். உங்களோட பேச்சு அருமையான பேச்சு. நன்றி 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 என்ன கேட்க வேணும் போல இருக்கு உங்களோட பேச்சு. நன்றிகள்மா. இதுல வந்து கூடுதலான தகவல் வந்து என்னன்னாக்க, இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னாக்க, நான் வந்து அங்க நிறைய தமிழ் சார்ந்த சமூக வேலைகளும் நிறைய பண்ணுவேன். இந்த இயக்கங்கள் ஆரம்பிச்சு இளைஞர்களை ஒருங்கிணைத்து நிறைய நான் பண்ணும்போது வந்து நிறைய குடும்பத்துல வந்து யதார்த்தமா வந்து இளைஞர்கள் இந்த சமூக வேலை செய்ய ஆரம்பிச்சாலே யாருமே அனுமதிக்க மாட்டாங்க. பெற்றவங்களே இதெல்லாம் தேவையில்லாதது, உன் வயசுல இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுதான் பண்ணுவாங்க. ஆனா என் குடும்பத்துல மட்டும் எங்க அப்பா அப்பாவும் சரி, அங்க தாத்தா அந்த வாரிசுகளும் சரி, எங்க அம்மா பக்கமும் சரி, 2 பக்கமே வந்து தமிழ் பற்று உள்ள குடும்பம், 2 குடும்பமே. சோ அதனாலே வந்து எங்க தாத்தா வந்து நான் சொன்னேன்ல, பாட்டன் தமிழை வீட்டில் பேசுவோம்னு சொல்லிட்டு, அது எங்க தாத்தா தான் அந்த முழக்கத்தை எழுதினது. அவர் தான் வந்து அந்த முயற்சியை எடுத்து ரொம்ப கடினமான காலகட்டத்துல, மிலிட்ரி ஆட்சி கடினமான காலகட்டத்திலையும் இந்த தமிழ் மொழியை சேர்த்தாகணுங்கிற அந்த விழாக்களை வந்து வருடம் தோறும் செஞ்சுட்டு வந்தாரு எங்க தாத்தா. அவர் வந்து அந்த கடைசி அந்த 2017 இறந்தாரு. அந்த இறக்கிற முன்பு வந்து நாங்க வந்து இந்த இளையர் இயக்கம் மூலியமா அந்த பயிற்சிகள் செய்யும் போது ஒரு பயிற்சிக்கு வந்து அவரு ஒரு 10 நிமிடம் பேசி இருந்தாரு. அந்த பேச்சை நான் வந்து இப்ப சமீபத்துலதான் திரும்பி கேட்டேன். அந்த Facebookல இருக்கு. அது வந்து அதுல என்ன சொன்னார்னாக்க, ஆரம்பத்துல இளந்தமிழா உன்னை காண இன்பம் பெருகுதே, இதுவரைக்கும் எனக்கிருந்த துன்பம் குறையுதேங்கிற அந்த பாடலின் வரி போல, நான் வந்து இவ்வளவு வருஷமா செஞ்சு வந்த அந்த தமிழ் தொண்டு வந்து இப்ப உங்களை மாதிரி இளையர்கள் வந்து இந்த தமிழ் சமூகத்துக்காக இந்த மாதிரி விழாக்கள் செய்யறத பார்க்கும்போது என் மனசுல இருக்கிற பாரம்லாம் குறையுது. நான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து இந்த தமிழ் சார்ந்த அறம் சார்ந்த சிந்தனையும் போய் சேருங்கிறதுல வந்து எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காணொலியில ஐயா சொல்லியிருப்பாரு. ஸோ அதனாலே வந்து என்னன்னாக்க, இந்த தமிழ் வந்து வீட்டிலேயே வந்து தமிழ் தான் பேசணும், மற்ற மொழிகள்லாம் பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல அப்பா வந்து ஒரு சட்டம் போட்டாரு. எங்க வீடு வந்து கூட்டு குடும்பம், ஒரு 12 குழந்தைகள் இருக்கும், சித்தப்பா சின்னம்மா அத்தைன்னு சொல்லிட்டு. அந்த 12 குழந்தைகளுக்குள்ள யாராச்சும் பர்மா பேசுனாங்கனாக்க மற்ற குழந்தைகள்லாம் குட்டணும் ஒரு சட்டத்தை வச்சிருந்தாங்க வீட்டுல. ஸோ அதனாலே வந்து பர்மாவே பேசுறது இல்லை, வீட்டுல பூரா தமிழ் தான். அதனாலே நான் பள்ளிக்கூடம் முதல் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு பர்மாவே தெரியாது, எனக்கு தமிழ் தான் தெரியும். ஸோ அந்த முதல் 1-2 வருடம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ ஆனா வந்து அது வந்து அந்த நாட்டுல இருக்கிற மொழினால அந்த நாட்டுல வந்து கண்டிப்பா அந்த மொழி வந்தே தீரும்.
அதை வந்து நீங்க கவலைப்படவே தேவையில்லை. இந்த நாட்டுல பிறகுதுனாக்க அந்த குழந்தைகள் இங்கிலீஷ் பேசியே தீரும். அதுல வந்து நம்மளுக்கு அச்சமே தேவையில்லை. நம்ம தாய்மொழியை தான் நம்ம வீட்டுல பேசினாதான் நீங்க நான் என்ன கத்துக்கிட்டா தமிழ் பேசுறோம், வீட்டுல தமிழ் பேசுனாங்க, நம்ம தமிழ் பேசுறோம், அவ்வளவுதான். இது பெரிய விஷயமே கிடையாது. அதனால நம்ம தலைமுறைக்கு நம்ம சொல்ல வேண்டியது, வீட்டுல தமிழ் பேசுங்க, கோயில்கள்ல தமிழ் பேசுறத சத்தமா கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அததான் உரக்க சொல்லணுமா. நன்றிகள். நன்றி நன்றி. உங்களோட பேச்சை ஒரு 30 வருஷத்துக்கு மேல் நான் கேட்டிருக்க வேணும். அப்படியே எங்களோட பிள்ளைகளிஞ்ச வந்திருந்த பொழுது தமிழ்லே வீட்டுல காய்ச்சிருப்போம். நாங்கள் இங்க வரைக்குள்ள எங்கட ஸ்கூலே சொல்லி போட்டுது, ஸ்கூல் டீச்சர் சொல்லி போட்டுனா தமிழ்ல கதைக்காதங்க வீட்டுல, அவங்க இங்கிலீஷ் கதைக்க வேணும்னு சொல்லி, அதோட இங்கிலீஷ் தான் வீட்டிலேயும் கதைக்க வேண்டி வந்துட்டுது, தமிழ் கதைக்க இல்லாம போயிட்டுது. அதனால எங்கட பிள்ளைகளுக்கு தமிழ் கொஞ்சம் 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 தான் மற்றும்படி விளங்கும், ஆனா கதைக்க மாட்டினோம். இப்ப இந்த பேச்சு 30 வருஷத்துக்கு மேல் கேட்டிருந்தா நான் பிள்ளைகளுக்கு தமிழ்ல கதைச்சிருப்பேன் வீட்டுல. நன்றிமா, கேட்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். முடிஞ்சதெல்லாம் மறந்துடுவோம். இன்னைக்கு நம்ம தொடங்குவோம். இன்னைக்கு ஆரம்பிச்சு எப்படியாவது நம்ம வந்து தலைமுறைக்கு கொண்டு போகணுங்கிறதுல நம்ம தீவிரமா செயல்படுவோமா. அதற்கான ஏதாவது நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தா கண்டிப்பா என்ன அலைங்க. முடிஞ்சபட்சம் நான் வந்து முயற்சி செய்யறேன். நன்றிகள். நன்றி 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 அகஸ்தியன். நீங்க ஒரு தமிழ் என்று சொல்லி ஒரு உணர்ச்சி பூர்வமான உரிய தந்து விட்டீர்கள். அதில் கணிதம் சொல்லித் தருவதற்கு மன்னிக்கவும், 2 பேர் கதைச்ச 15 நிமிடங்கள் எடுத்து விட்டார்கள். இப்போது எங்கள்கிட்ட இருக்கிறது 7 பேர். 9:30க்கு முடிக்கணும் என்று சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற 8 நிமிஷம். ப்ளீஸ் கணிதத்தை கவனத்தில் கொண்டு உங்கள் உரைகளை குறுகியதாக கூறுங்கள். நன்றி. சுகேந்திர மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அகஸ்தியன் மாஸ்டர், உங்களுடைய பேச்சை கேட்டு நான் பிரமித்து போய்விட்டேன். ஏனென்றால் நீங்க ஒரு ஆங்கில வார்த்தையும் பேசவில்லை, அதைத்தான் நான் கவனித்தேன். உங்களுடைய தமிழ் வன்மைக்கு நான் அடிபணிந்து நிற்கிறேன் என்று கூற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கதைக்கும் போது சொன்னீர்கள், என்ன பள்ளிக்கூடத்துல தமிழ் பாடமே இல்லை, வீட்டில இருந்துதான். அதற்கு நீங்க இப்ப கமலாக்கா சொன்னதுக்கு நீங்க மிக விளக்கமாக கூறிவிட்டீர்கள். எனக்கும் என்னுடைய ஒரு அம்மாவினுடைய ஒரு சகோதரி 1962ஆம் ஆண்டு இராணுவ ஆட்சியின் போது ரங்கூனில் இருந்து யாழ்ப்பாணம் வந்து விட்டா. அப்ப அவ ரங்கூன் மாமி என்று தான் நாங்க கூறுறது. அது எனக்கு நினைவுக்கு வந்தது. அவ நகைகள் எல்லாம் அந்த மாணிக்கம், நீங்க சொன்ன மாதிரி அந்த மாணிக்க கற்களோட தான் அவ எல்லாம் போடுறது. அதெல்லாம் நினைவுக்கு வந்தது. உங்களுடைய கதை, உங்களுடைய பேச்சு மிக நன்றாக இருந்தது ஐயா. மிக்க நன்றி. மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. என்று புதிதாக வசந்தா உங்களுக்கு இடம் இல்ல, மாதவா அவர்களே கதையுங்கள். தம்பி, உங்களுடைய சிறந்த பேச்சு என் மனதை கவர்ந்துள்ளது. நீங்கள் மேலும் மேலும் தமிழ் தொண்டு செய்ய வேண்டும். இலங்கையிலும் பர்மா போல் அல்லாது தமிழ் மொழி ஒரு பாடமாக இருக்கிறது எல்லா பாடசாலைகளிலும். இதை விட்டு நாங்கள் கொஞ்சம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் தமிழை வீட்டில் கதைக்க வேண்டும், வீட்டிலும் கதைக்க வேண்டும், கோயில் போகிற இடங்களிலும் கதைக்க வேண்டும், எல்லா இடங்களிலும் நாங்கள் தமிழை கதைக்க வேண்டும். இதை எங்களுடைய பெற்றோர்கள் கவனமாக கேட்டு தங்கள் பிள்ளைகளுக்கு இதை உணர்த்த வேண்டும். நன்றி. நன்றி ஐயா. வசந்தராஜாவைத்தான் நாங்கள் நிறைவு செய்ய விட போகின்றோம். இப்போது ஜெகா அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. முதல்ல ஆசிரியர் ஐயாவுக்கு நன்றி, சுவையான தகவல்களை எங்களுக்கு பரிமாறினதுக்கு. 3 விஷயம் சொல்ல கிடக்குது. சொல்ல வேண்டிய முதலாவது வந்து, இந்த ராஜராஜ சோழன் காலத்துல வெற்றி கொடி நாட்டினான், தூண்கள் போட்டான் என்று சொன்னாலும்
திரைக்கடலோடியின் திரவியந்தோடு என்ற முறையில் எங்களுடைய மூதாதைகள் பல பேர் ரங்கூன்ல வேலை செய்திருக்கிறார்கள். அவரெல்லாம் ஒயிட் காலர் ஜாப் செய்தார்களோ ப்ளூ காலர் ஜாப் செய்தார்களோ தெரியாது. ஒயிட் காலர் தான் தெரிகின்றேன். நல்ல பென்ஷனோடு வந்திருக்கிறார்கள். அதை நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டும். மற்றது எனக்கு பேமான சரித்திரம் தெரியாது என்றாலும் நீங்களோட பேச்சுல வெள்ளைக்காரன் கொள்ளி அடிச்சது சரிதான். ஜப்பான்காரன் 2வது உலக போர் டைம்ல அங்கேயும் போய் அப்ப ரைட் என்று பார்க்கலாம். இதில் ஹிஸ்டரியை கதைத்தது யோசனம் இல்லை. ஆனா நீங்க சொன்ன சொல்ல ஒன்றே நான் நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். கோவில் உணவு மொழி என்னது என்ற மாதிரி இந்த வாழ்வுக்கு மொழி வேறு, வாழ்வுக்கு வழி வேறு. வாழ்வு செவ்வாய் பண்றா இங்கிலீஷ் தான் படிக்கணும் சொன்னதும் அதுதான். அதன்படியே நீங்க சொன்னது கோவில் வேறு மொழி என்ற மாதிரி பாட்டன் மொழியை வீட்டில் பேசணும்னு எங்க பாட்டன் சொத்துன்னு ஒரு முந்தி திரைப்படம் வந்தேன். நான் அதை மறந்து போனேன். அதான் எனக்கு நினைவு வந்தது. இது எங்கட பாட்டன் சொத்துண்டு இதெல்லாம் பேசிக்க சொல்லலாம். கடைசியா இதை சொல்லணும். சொன்னதுக்கு சொல்லுவார்கள் எஜுகேஷன் இஸ் யூஸ்ஃபுல் சக்சஸ்ஃபுல் ஃபார் யுவர் கரியர். ஆனா படித்தவன் பாடம் நடத்துகிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடமே நடத்துகிறான் என்ற காலத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஸோ பாத்தீங்களா எங்க போகுது? வி ஆர் ஆல் லிவிங் இன் எ மார்க்கெட் எக்கானமி. அப்படிதான் வந்துட்டுது. இப்ப கடைசியா நான் சொல்றதோ வேண்டாம்னு சொல்லி ஆனா சொல்லணும் என்று சொன்னா இங்கேயே அந்த குணத்தை தான் காட்டி கொண்டிருக்கிறார்கள். முதல் இதுவரும் 15 நிமிடம் எடுத்து விட்டார்கள். பாத்தீங்களா? தமிழன் எங்க போனாலும் இந்த ஆட்டிடியூட். தயவு செய்து மன்னிக்கணும். அதை நான் சொல்லணும். நான் இதை பலமுறை சொல்லியும் இன்னும் தெரிந்ததாக தெரியவில்லை. அதனுடைய இன்றைக்கு இப்படி சொல்ல போறேன். நன்றி. இல்ல கண்டிப்பாயா. ஒரு காலகட்டத்துல பர்மால இருந்து உள்ள மாப்பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுப்பேன் அளவுக்கு கூட இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போட வாழ்ந்திருக்காங்க நம்ம மக்கள். ஸோ அதையும் நிறைய தொழில்கள் நான் எங்க தாத்தா காலகட்டத்திலயும் அந்த ரயில்வே துறையில தான் எங்க தாத்தாவோட அப்பா வேலை செய்ததாக சொல்லுவாங்க எங்க வீட்டுல. ஸோ நன்றி ஜெகம் மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பான பேச்சு. நீங்க மிகுதி அதாவது பகுதி 2ஆக இன்னொரு முறையும் பேச வேண்டும். நீங்க இப்போ இருக்கிற கவர்மெண்ட்கள் அதுகளை பற்றி பேச தேவையில்லையா? உங்களுக்கு பேச கஷ்டமா இருக்கும். பலவித மாற்றங்கள் இருக்கிறது. மற்ற விஷயங்களை நீங்க சொல்ல மறந்திருக்கலாம். அதை நீங்க பகுதி 2ல பேசுங்க. உங்களுக்கு கூட அறிய ஆவலா இருக்கிறவர் மிகவும் பல விஷயங்கள் முதல் தரம் நான் அறிஞ்சிருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு நான் அறிவித்தலுக்கு செல்கிற நேரம் கருதி, அதாவது நாளை காலை சரோஜினி நலந்துவனுடைய யோகா நிகழ்ச்சி சிட்னியிலிருந்து வழிநடத்துகிறார்கள். 9 மணி போல 9:15 போல. அதே பிறகு 10 மணிக்கு பேச வருகிறார் முத்தியா ராமநாதன் அவர்கள். காலத்தின் உளவியல் சைக்காலஜி ஆஃப் டைம் என்ற தலைப்பில் பேச வருகிறார்கள். இந்த 11 மணிக்கு 3 மணித்தியால தியான நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் லிங்க் எங்கட யூனிட்டி எங்கட குரூப்ல இருக்கு. அதை போய் பாருங்கள். வெள்ளனவே 11 மணிக்கு போனீங்கன்னா ஈஸி, எல்லாரும் இடம் கிடைக்காது. உலகத்தில் எல்லா இடத்துலேருந்து கலந்து வர்றார்கள். 11 மணிக்கு 3 மணித்தியாலம் விசேஷமான ஒரு தியான நிகழ்வு. அதை பற்றி அவர்கள் கூறுவார்கள். என்னதுக்கு அது 3 மணித்தியாலம் நாளைக்கு செய்கிறார்கள் என்று. இந்த நாளைக்கு இரவு வழக்கம் போல கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாடுறவர்கள் பாடலாம், படித்ததில் பிடித்த விஷயங்களையும் சொல்லலாம். மற்றும் உங்களுக்கு தெரிஞ்ச நாளைக்கு பல இளம் சிறார்கள் வருகிறார்கள். சட்டன் தமிழ் ஸ்கூல், கவென்ட்ரி தமிழ் ஸ்கூல், அப்படி பல தமிழ் ஸ்கூல்ல இருந்து வருகிறார். அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச சிறார்களையும் தமிழ்ல பேசுறதுக்கு நீங்கள் அழைக்கலாம், தமிழ்ல பாடுறதுக்கு கூட அழைக்கலாம். இதை நான் எத்தனையோ முறை சொல்லி போட்டுறேன். எனக்கு கூடி நாட்கள் வந்தா நல்லா இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன். மற்றது அகத்தியன் ஐயா அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். உங்கள் பர்மாவில் இருக்கும் மற்ற தமிழ் இளம் பிள்ளைகளை இந்த தளத்தில் பேசும்படி நீங்க ஊக்குவிக்க வேண்டும். அதுக்கு கட்டாயம் இடம் தருவேன். அதுக்கு நீங்க உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் மற்றும் பேசாமல் மற்றவர்களை பேசுறதுக்கு நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று கேட்டு என்னுடைய கருத்தையும் அறிவித்தலையும் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. என்ன 4 கரங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் நீட்டி கொடுப்போமா நேரத்தை? அருந்ததி மாஸ்டர். ஓமாம் நீட்டி கொடுங்க. 10 நிமிஷம். ஓகே, 10 நிமிஷத்துக்குள்ள 5 பேரும் கழிச்சு முடிக்க வேணும். அதுதான் என்னுடைய இது. ஓகே, இப்போது இவர் தான் நீட்டாக. ஓகே பாபு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ்.
நன்றி நன்றி தாமா மாஸ்டர். அவ அகத்தியர் மாஸ்டர் அவ என்னுடைய மனைவியார். ஸோ அதெல்லாம் இப்படி கட்டுப்பாடு போடுறா. இல்ல நீங்க இன்னைக்கு சொன்னதுல ஐயா தெளிவான பேச்சு, சிறப்பான கருத்துக்கள், நிறைய விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. எனக்கு ரயில்வேல சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கபடியா இந்த நீங்கள் கூடிய அந்த விஷயம் எனக்கு நன்றாக தெரியும். அந்த பாலம், அந்த ரயில்வே கட்டப்பட்டது பர்மாக்கும் தாய்லாந்துக்கும் இடையில கட்டப்பட்டதுதான். அதுல நிறைய தமிழாக்கள் இறந்தார்கள் அந்த 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 வேலை செய்தவர்கள். அதுல நீங்க இன்னொன்று கூறியிருந்தீர்கள், அங்கு வேலை செய்வர்கள் யாரும் இங்கு கேட்டிருந்தார்கள், வேலை செய்வர்கள் ஒயிட் காலர் செய்தார்களா, ப்ளூ காலர் செய்தார்களா? எல்லா வகையான பதவிகளையும் இருந்திருக்கின்றார்கள் ஐயா. அதையும் நான் அறிந்திருக்கிறேன். மற்றது ஐயா, நீங்கள் சொன்னதுல மிக சிறந்த கருத்து நான் எடுத்துக்கொண்டு போவது என்றால், ஒற்றுமை இல்லாமல் இருப்பதில் ஒற்றுமையாக இருக்கின்றோம் என்று கூறிய அந்த வாக்கியம் என்னை மிகவும் தொட்டது. அது உண்மை, அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல ஐயா, இந்த எட்டப்பர்கள் ஒவ்வொரு சகாப்தத்திலும் எங்கள் அழிவுக்கு அவர்களே காரணமாக இருந்திருக்கின்றார்கள். அதை எடுத்து பார்த்தா எந்த ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் தெரியும், எங்க வெள்ளக்காரர்களுக்கு நாங்களே காட்டி கொடுத்துருக்கிறோம் எல்லாரும். அப்படி இந்த எட்டப்பர் கூட ஐயா அது ஒன்று. மற்றது நீங்கள் கூறியது மிக 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 அருமையான தகவல்கள். என்னையும் நீங்கள் சில வேளைகளில் இந்த பழைய விஷயங்களுக்கு இழுத்து சென்று, நாங்களும் இளந்தமிழர் மன்றம் என்று இலங்கையில் வைத்திருந்தோம் 15-16 வயதுகளிலே. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு பிரச்சனைகள், அவர் மகாதேவன் சொன்னது போல எங்களுக்கு இலங்கையில் பிரச்சனைகள் இருந்தது. இது நாட்கும் பொழுது 2 நாடுகளுக்கும் இடையில நிறைய ஒற்றுமை இருக்கின்றது. அதாவது ஒரு வித்தியாசம் என்ன சொன்னால், இலங்கை ஒரு காலத்திலே அதை சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கிரானரி ஆஃப் த ஈஸ்ட். எங்களுடைய நாடு கிரானரி ஆஃப் த ஈஸ்ட். அவ்வளவுக்கு நீங்கள் பர்மால இருந்து அரிசி வந்து ஒரு சொன்னதுதானே உங்களது வருது. அதுக்கு முந்தின காலங்களில் இது கிரானரி ஆஃப் த ஈஸ்ட் ஆகியிருந்த காலத்தில் எங்களை என்ன நடந்தது, பிரித்தானியர்கள் வந்த காரணத்தினால் நாங்கள் தேயிலையையும் ரப்பரையும் தென்னந்தோட்டங்களையும் நாங்கள் கொப்பரா 3 நாங்கள் செய்து விவசாயத்தை கைவிட்டு விட்டோம். அதனால் நாங்கள் மற்றவர்களிடம் கையேந்து நிற்கின்றோம். இப்பொழுது இதை விட பழைய ஒற்றுமைகள் இருக்கின்றன எங்களுக்குள்ள. நீங்கள் கொஞ்சம் கூறிய மாதிரி அரசியல் தான் இதற்கு காரணம். அரசியலை நாங்கள் இங்கு கதைப்பதில்லை, இதுதான் காரணம் என்பது நான் தட்ட தெளிவாக விளங்குகின்றது. மிகவும் சிறப்பான விஷயம். நீங்கள் மீண்டும் வர வேண்டும். மிகவும் அருமையாக ரசித்து கேட்டேன். திரும்பவும் கூறிக்கொண்டு அதுல நான் கூறிய வசனத்தை நீங்கள் அதான் நேற்றைக்கு பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு, ரங்கூன் என்ன உயர்த்தியது, உயர்ந்தவன் ஆக்கி, நீங்கள் அதை தெளிவாக கலைத்து அதை இன்று கோட் பண்ணியிருந்தீர்கள். மிக்க நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். அடுத்த ஒரு முறை செய்யும் போது நான் அந்த ஒற்றுமையை பத்தி நான் எழுதின ஒரு பாடல் இருக்கு, அதையும் நான் பாடி காட்டுறேன். அதுல நீங்க சொன்னீங்களே ஒற்றுமை இல்லாததுல ஒற்றுமையா இருக்குங்கிறதுல எனக்கு நம்ம எப்படி பார்க்கணும்னாக்க, இதுதான் சிறந்த களம்னு நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம சமூகத்திலேயே பல பிரச்சனைகள் கூடி இருந்தாதான் இது ஒரு சிறந்த சமூகம். இந்த மாதிரி சமூகத்துலதான் சிறந்த படைப்பாளிகள், படிப்பாளிகள், சிறந்த விஞ்ஞானிகள் உருவாகுவாங்க. ஒரு சமூகம் எல்லாமே சீரா இருந்துச்சுனாக்க அதுல பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால இதுதான் சிறந்த களம். இந்த களத்துலதான் நம்ம சிறந்த மாற்றங்களை உருவாக்கணும். அதுல நம்ம எல்லாரும் தெளிவா இருப்போம். நன்றி. நன்றி பாபு மாஸ்டர்.